மாமா பாத்தீங்களா? ஐயோ நம்ம அழகரு சூப்பரா பால் குடிக்கிறான். தாய்ப்பால் இனிமே தேவையில்லை. தாய்ப்பால் கொடுத்தா நல்லதுதான். இருந்தாலும் எத்தனை நாளைக்கு இங்கே இருக்க முடியும் பாருங்க. நல்ல பவுடர் பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ மாமா ஊருக்கு போலாமா, நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்க, ஏய் இவளே யாரடி இவ? இங்க இருக்கேல அப்புறம் என்னடி? தாய்ப்பால் செல்வ செழிப்பா இருக்கேல, ஏன் பேத்திய ஏன்டி அங்க போய் கிடக்கணும், ஏன் பேரையன் அங்க போய் கிடக்கணும்? அதெல்லாம் முடியாது டேய், அதெல்லாம் முடியாதுடா. பத்தா சும்மா பத்தா அப்படிங்கிறாங்க. இங்க பாருங்க நம்ம போயிடுவோம் அப்படின்னு ஐஸ்வர்யா எவ்வளோ சொல்றாங்க. அந்த சமயம் தமிழ்ச்செல்விக்கு இந்த மாதிரி சிறந்த மாணவி அப்படின்னு கொடுக்குறாங்க பரிசு. அது என்னமா தெரிலங்க, நம்ம சேனல்ல போட்டது பூரா ஒன்றுனா வந்துட்டு இருக்குங்க. மழை வருதுன்னு சொன்னா மழை வந்துருச்சு, பாம்பு வருதுன்னு சொன்னா பாம்பு வந்துருச்சு, அதே மாதிரி சிறந்த மாணவின்னு பரிசு கொடுக்குறாங்கன்னு சொன்னோம், அதுவும் கொடுத்துட்டாங்க. ஐயோ நம்ம மூளை. சரி விடுங்க, கதைக்கு வரோம். இப்போ கிளம்புறோம்னு சொல்லல, டே சேது பரிசு வாங்குறாள்லடா வந்து பார்க்க வேணாமாடா, பாவம் இல்லை அப்படிங்கிறதுல அது வந்து டேய் இங்க பாரு நம்ம புள்ள மீனாட்சி இருக்கா, அவளை பத்தி கொஞ்சமா அதை நினை அப்படின்னு சொன்னோன்னே தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுது, சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அங்க போய் உட்காந்துடுறாங்க. ஐஸ்வர்யாவும் சரின்னு சொல்லிட்டு நானும் வரேன்ட்டு போகுதுங்க. சரி வாங்க இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேடையில உட்கார வச்சு நல்லா பேசி முடிக்கிறாங்க. இந்த ஆண்டின் சிறந்த மாணவிக்கான பரிசை நம்ம தமிழ்ச்செல்வி பெறுகிறார் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஹாப்பியாகிறாங்க. ஹாப்பின்னு அதுக்கப்புறம் மேடைக்கு வராங்க. மேடையில் போயிட்டு நம்ம தமிழ்ச்செல்வியும் பேச ஆரம்பிக்குது. அப்போ தான் சொல்லுது, நான் வந்து இந்த பரிசை என் பிள்ளைகளோட வாங்க நினைக்கிறேன், அதனால என் பிள்ளைய வரணும் அப்படின்னு சொல்ல மீனாட்சி கையில் வச்சுருக்காங்க சேது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, போய் பிள்ளையோட நிற்கட்டும் கொடு அப்படின்னு சொன்னோன்னே சேதுனால ஒன்றும் பண்ண முடியல. சேது கொண்டு போய் கொடுத்துட்றாரு ஸ்டேஜில். 2 பிள்ளைகளையும் கையில் ஏந்திக்கிட்டு ஃபோட்டோ கொடுக்குறாங்க, போஸ் கொடுக்குறாங்க, பரிசு கொடுக்குறாங்க. எவ்வளோ ஒரு பெருமை தெரியுமாங்க. அந்த பிள்ளைங்களாம் வளர்ந்தப்ப நம்ம அம்மா பரிசு வாங்கல, நம்மளை வச்சுக்கிட்டு வாங்கியிருக்காங்கல்ல அப்படின்னு 2 குழந்தைங்களும் சொல்லுவாங்க தானே ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்வர்யா சும்மா சொல்லக்கூடாது, வாழ்த்துக்கள்னு தமிழ்ச்செல்விக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லி அனுப்புதுங்க. அடுத்து பரிசை வாங்கிக்கிட்டு வந்து உட்காடுறாங்க. பிள்ளைய கொடு அப்படின்னு வாங்குறாரு. அப்போதான் பார்க்குறாங்க ஐஸ்வர்யா வாழ்த்து சொல்லுது. சேது நிற்கிறாரா, சேதுவை தமிழ்ச்செல்வி பார்க்குது. தமிழ்ச்செல்விக்கு எல்லாரும் கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் போய் உட்காருது, பார்த்துக்கிட்டே இருக்காரா. பாவி பார்க்குறத பாரு, ஒரு நன்றி சொல்கிறாரா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, நான் இந்த அளவுக்கு படித்து இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன், அதுக்கு உறுதுணையாக ஆரம்பத்துலேருந்தே இருந்த சேதுபதி ராஜாங்கம்மா எப்படி சொல்லுது பார்த்தீங்களா. அப்புறம் ஒன்று கவனிச்சிங்களா, அவங்க மாமனாரை வாங்க ஐயான்னு சொல்லி கூப்பிடுதுங்க. தமிழ்ச்செல்வி நீ தைரியமான ஆள் தாண்டி. உட்காந்ததுக்கப்புறம் சேது பார்க்குறாரு தமிழ்ச்செல்வியை. எல்லாரும் பாராட்டுறாங்க, நம்ம ஒரு பாராட்டு தான் வச்சா என்ன. ஏண்டா அழகரு, உங்கள் அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடட்டுமா, இல்லை நன்றி சொல்லட்டுமா, என்னடா சொல்லணும் அப்படிங்கிற. அது பாட்டுக்கு அப்படிங்குது. உனக்கு என்ன, உன் ஆத்தாக்கறிக்கு நான் புகழ்ந்து பாராட்டினா உனக்கு கேட்கவா வேணும் அப்படின்ட்டு மெல்ல எந்திரிக்கிறாரு. தமிழ்ச்செல்வி இப்படி பார்த்துட்டு அப்படின்னு திரும்ப கிட்டக்க வராரு. ஐஸ்வர்யா வந்துட்டு, என்னம்மா என்ன, சும்மா இரு, அவகிட்ட தமிழ்ச்செல்விட்ட என்ன பேச போறீங்க, சும்மா இரு அப்படின்ட்டு போக அப்படி கிட்டக்க நெருங்குறாரு. தமிழ்ச்செல்வி எந்திரிக்குது. எந்திரிச்சு நிற்கையில கரெக்டாக ஒரு பிள்ளைங்க அங்கிட்ட ஓடுதுங்களா. ஓடும்போது அப்படி சேதுபதி ஒரு இடி இடிச்சுட்டு போக ஐயம்மா அப்படின்னு நம்ம தமிழ்ச்செல்வி மேலே விழுகிறாங்க. அப்படியே தாங்கி பிடிக்கிறாங்க நம்ம தமிழ்ச்செல்வி சேதுவை. அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு செம்ம காண்டாகுது. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் சுதாரிச்சுட்டு மெல்ல சாரி அப்படின்னு இருக்கிறாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் என்ன விஷயம், ஒன்றும் இல்லை தமிழ் அப்படியே பார்க்குறாரு. தேங்க்ஸ் தமிழ். எதுக்கு தேங்க்ஸு? சாரி இதுக்கு என்ன சொல்லணும், நீ இப்போ பரிசு வாங்கிட்டேல, அதுக்கு நான் இங்கிலீஷில் என்ன சொல்லணும் தமிழ் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் சொல்ல வேணாம், எந்த மொழியில் சொன்னால் என்ன, மனசார சொன்னால் போதும். என்ன வேற லெவல் நம்ம பொண்டாட்டி அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் சரி தமிழ், நான் எனக்கு தெரிஞ்சதில் நான் சொல்கிறேன், நீ இந்த மாதிரி பரிசு வாங்கினதுக்கு ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், நீ இன்னும் இதே மாதிரி மென்மேலும் வளரணும் போதுமா அப்படின்னு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி ஆறாங்க தமிழ்ச்செல்வி. பரவாயில்லையே அப்படின்ட்டு இங்கே அப்பத்தான் என்ன பண்ணுது, உட்காருங்கடா நின்றுக்கிட்டே இருக்காம அடுத்தடுத்து பேசுகிறாங்களா கேளுங்கடா, உட்காருங்கடி அப்படின்னு எல்லாரும் அப்படியே உட்கார சொல்லுது. அடுத்தடுத்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க, விருதுகள் கொடுக்குறாங்க, அந்தந்த துறைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க, பேச்சு போட்டியில் வந்து பேசுகிறாங்க, கொஞ்சம் கலை நிகழ்ச்சியும் நடத்துகிறாங்க. தமிழ்ச்செல்வி இப்படி பார்த்துட்டே இருக்கு. ஆனால் சேது பாவி மாவன் பச்சைக்கண்ணு வாங்காமல் தமிழ்ச்செல்வியை ரசிக்கிறாரு. இந்த பிள்ளை அவங்கள்ட்ட பார்த்துட்டு யதார்த்தம் அப்படி திரும்ப சேது உடனே அப்படின்னு அப்படி திரும்பின கையோட, என்ன இவர் நம்மளே பார்த்துட்டு இருக்காரு, இல்லை நம்ம பார்க்கல தான் பார்க்குறாரா, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு திரும்பிக்கிறாங்க. அப்புறம் எல்லாமே அப்படி திரும்பி பார்க்குறாரு. அப்பாடா நல்ல வேலை, இல்லைன்னா ஏன் என்னை பார்க்குறீங்க, எதுக்கு என்ன பார்க்குறீங்க அப்படின்னு வண்டி கட்டிட்டு வந்துடுவா அப்படின்னு நினைக்கிறாரு சேது. அடுத்து மேடையில் பேசிக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா, மாமா வீட்டுக்கு போகலாமா,
லூசா நீ? இல்லவாமா, தமிழ்ச்செல்வி தான் பரிசு வாங்கியாச்சு, அப்புறம் எதுக்கு நம்ம இங்க இருக்கணும்? இங்க பார், வந்துட்டோம், வந்தது சும்மா இரு. ஏன்னா மீனாட்சியை கொஞ்ச நேரம் வாங்கி வச்சுட்டு இருக்காரா, விட்டுட்டு போக மனசே இல்லை. எனக்கு மீனாட்சி நினைப்பா வருது, நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. அடுத்து பேசிட்டு கீழே ஒரு ஆண் வர்றாரு, அதில் பரிசு கொடுக்க போறாங்க. இங்க பாருங்க, இந்த ஆண் வந்து நிறைய பேருக்கு நம்ம தமிழ்ச்செல்வி மாதிரியே நல்ல மனசுள்ளவர். அவ்வளோ பேருக்கும் பார்த்தோன்னே ஏதாவது உதவி வேணும்னு கேட்காமலே உதவி செய்கிறவர். ஓடி ஓடி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வயசுல இவ்வளோ ஒரு கொடை வரலன்னா நம்ம இங்க வந்திருக்கிற இந்த சுரேஷ் தான். சொன்னோன்னே எல்லாரும் கிளாப் பண்றாங்க. சுரேஷ் அப்படி என்ன சாதனை இன்னும் பண்றான்னு தெரிஞ்சா அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, தன்னோட உடல் உறுப்புகள் அத்தனையுமே தானம் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி போட்டி, பாட்டு போட்டி, கதை சொல்றது, விளையாட்டு போட்டி, ஓட்டப்பந்தயம் எல்லாத்துலேயுமே முதல் இடத்துல இருக்கிறான். நல்ல ஒரு தமிழ்ச்செல்விக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்காங்க. இரண்டாவது அதாவது குடிமகன் அப்படின்னு சிறந்த மாணவன் அப்படின்னு கூட கொடுக்கலாம் தான், அப்படியே தான் கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று அவங்ககிட்ட முக்கியமானது ஒன்று இருக்குது. அது என்னன்னா, யார் குரலை வேணாலும் பேசுகிற திறமை இந்த பயல்கிட்ட இருக்குது. எல்லார் குரலையும் நல்லா பேசுவார். அதுக்கு உங்களுக்கு உதாரணமாக நம்ம அப்துல் கலாம் ஐயா குரலை இவர் பேசி காமிப்பாங்க சுரேஷ் அப்படிங்கிறாங்க. சுரேஷும் பேச ஆரம்பிக்கிறாங்களா. இங்கே ஐஸ்வர்யாவுக்கு செம்மதாக இருக்குது. இதெல்லாம் என்ன ஒரு பேச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய பேச்சா, இதை விட நான் நல்லா பேசுவேன். ஏய் என்ன சொல்கிற அப்படின்னு செய்து கேட்க, ஆமாம்மாம்மா இதை விடலாம் சூப்பராக பேசுவேன். ஆனால் இவன் என்ன அப்துல் கலாம் ஐயா மாதிரி இல்லை, என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவர் கொஞ்சம் லைட்டாக அப்படி மைல்டாக இருக்கும் அவர் குரல். எப்படி உனக்கு தெரியுமா, நீ பேசு அப்படிங்கல. நான் பேசணும் அப்படித்தானே, அவ்வளவுதானே, இதோ நான் பேசுறேன் அப்படின்ட்டு அப்படிங்க போயில. இரு இரு இரு, என் பொண்டாட்டியோடது எல்லாருக்கும் தெரியணும்ல, நீ போய் மைக்கில் போய் நின்று பேசு. மாமா என்ன பொண்டாட்டி நான் சொன்னீங்க அப்படிங்கல. ஆமா, ஏன் இதுல என்ன இருக்கு? ஐயோ இந்த சந்தோஷத்துல நான் உங்க குரலையும் பேசுறேன், அப்துல் கலாம் குரலையும் பேசுறேன், ஐயா குரலையும் பேசுறேன்ட்டு எங்க மைக்லயும் சொல்றாங்களா. அப்படியே பேச போகும்போது நல்லா பேசுவீங்களா, ஐயா மாதிரி பேசுவீங்களா, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்கலை. சேது பொண்டாட்டின்னு சொன்னோன்னே தமிழ்ச்செல்வி அங்கே அவங்க தங்கச்சி எல்லாரும் பார்க்குறாங்க. இவ எல்லா குரலையும் பேசுவேன்னு சொன்னாலே, அப்போ அன்னைக்கு அக்கா குரலை பேசுறது இவளாக தான் இருக்குமோ? அக்கா அப்படின்னு வேகமாக வந்து, அக்கா உனக்கு ஒன்று தெரியுதா, நீ பேசவே இல்லைன்னு சொல்கிற, அப்பா உன் குரலில் தான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவ பேசியிருக்கலாம்ல, நீ ஃபோனை வச்சுட்டு போயிட்டியா? ஆமாடி, நான் சார்ஜ் போட்டு போயிருந்தேன், அந்த சமயம் இவதாக்கா பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி. என்னத்தனம் என்ன அப்படின்னு சேது சொல்ல, மாமா அன்னைக்கு அக்கா குரலில் பேசுனது இவளாக தான் இருக்கணும். என்ன சொல்கிறேன்? ஆமாம், இப்போ பாரு என்ன பேசுகிறான்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் குரல், ஐயா குரலில் அப்படியே பேசுது. ஐயோ சூப்பர் அப்படின்னு, ஐயோ ஒரிஜினல் அப்துல் கலாம் ஐயா ஐயோ ஐயோ குரல்லே இருக்கே அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. ஐஸ்வர்யா சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க. அப்படியே சிரிக்குது ஐஸ்வர்யாவுக்கு, சந்தோஷம் தாங்கலை. இது என்ன, நான் என் மாமா குரல்லையும் பேசுவேன், அப்படியா எங்க பேசு அப்படின்னு சேது சொல்கிறாரு. சேதுக்கு செம்ம காண்டாகுது. அதுக்கப்புறம் சேது குரலில் என்ன பேசணும் அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு பேசு அப்படின்னு தானா சொல்ல, உடனே அந்த பிள்ளை அதே மாதிரி சேது மாதிரியே பேச, பரவாயில்லையே வா சூப்பர், ஒரு பொண்ணா இருந்துட்டு ஆண் குரல்ல அப்படியே பேசுறீங்க பாருங்களேன், சூப்பர் சூப்பர் அப்படின்னு கை கொடுக்குறாங்க. எல்லாரும் கை தட்டுறாங்க. சேதுக்கு அப்படி சுறுன்னு ஏறுது. அதுக்கப்புறம் ஏன் ஐஸ்வர்யா என் குரல்ல அப்படியே பேசுறியே, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க சின்னம்மா குரல்ல பேசு. பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பேசணுமாமா? ஏ ஐசு உனக்கு என்னென்ன யார் குரல்ல பேசுவ, நீ தமிழ் குரல்ல பேசுவியா அப்படி கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னு, பேசுறேன் அப்படியே ஈஸ்வரி மாதிரியே, ஏ ஐசு நீ இந்த தமிழ்ச்செல்வி குரல்ல பேசுறியாடி? எப்படி மாமா கரெக்டா பேசுறேன்னா? வாவ் சூப்பர் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தமிழ்ச்செல்வி குரல்ல பேசேன். என்ன பேசணும்? அப்பா சீக்கிரம் ஜெனிக்கும் அவங்க சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க, இதை நீ சொல்லு. ஓகே மாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீங்க ஜெனிக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படியே அச்சு அசலா தமிழ்ச்செல்வி குரல்ல பேசி முடிக்க, சேது அப்படி கோவமா கொந்தளிக்கிறாரு. இங்க ஐஸ்வர்யா என்ன மாமா சிரிப்பாருன்னு பார்த்தா அதுலயும் பேசிவிட்டு, எப்படி தமிழ் உன் குரல்ல பேசுறேன்னா தனம் பாக்குது. அக்கா இவளை போய் 4 சாத்துக்கா, இவதாக்கா அடிச்சிருக்கா, இவதாக்கா பேசியிருக்கா, அட்டிக்கா அப்படின்னு சொல்ல, இங்க சேது முகம் ஒரு மாதிரியா போக, அப்பா தளர்ந்து எல்லாம் அப்படியே நிக்குதுங்க. காட்டறிங்க நிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வெறி. அப்புறம் நாங்க கோவம் வருந்தானுங்க, நல்லா வாழ வேண்டிய இந்த 4 பேரையும் இப்படி பிரிச்சு வச்சுட்டாளுங்க. 4 மூளைக்கு ஒருக்கா, அவளை சும்மா விடலாமா? அப்படியே சேது பார்த்துட்டு, ஐயோ இப்போ என்ன பண்ணிட்டோம், உளறி தள்ளிட்டுமே, ஐயோ போச்சே அப்படிங்கல, இறங்கி வாடி அப்படிங்கல. என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. இல்லை இது வேற விஷயம், நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது ஐஸ்வர்யா கூட்டிட்டு இங்க வெளில போறாங்க. எல்லாரும் ஒதுக்கு போறோம். போயிட்டு சும்மா சல்புன்னு அடிக்கிறாரு. ஏமாமா அடிக்கிறேன் அதான் லட்சணம் இருக்கேடி அப்படியே ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறாங்க. ஆடி போறாங்க. ஒரு நிமிஷம் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு அடிச்சு துரத்துறாங்க.
என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ண நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு, தமிழ்ச்செல்வி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறாரு. மன்னிச்சுக்க 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 தமிழ்ச்செல்வி மன்னி மன்னி மன்னின்ட்டு அந்த அம்மா மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓடல் கூடல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.